இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாபியா போதைப்பொருள் மாபியா ஜாபர் சாதிக் என்பவர் இந்த போதைப்பொருள் விற்பனையை அமோகமாக செய்து வந்திருக்கின்றார். பல ஆண்டு காலமாக குறிப்பாக இவர் திமுகவில் அயலக அணி அமைப்பாளராக பொறுப்பு வகிக்கிறார். அண்மையில் வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுடைய கஸ்டடியில் இருப்பதாக ஊடக செய்தி, பத்திரிகை செய்தி. இவர் பல ஆண்டு காலமாக 45 முறை இந்த போதைப் பொருளை வெளிநாட்டுகளுக்கு விற்பனை செய்திருக்கின்றார். இதனால் பல்லாயிரக்கணக்கான கோடியை இவர் சம்பாதித்திருக்கிறார். இவர் சம்பாதித்த அந்த பணத்தை திமுக நிர்வாகிகளுக்கு அளித்ததாகவும், அதோடு ஓட்டல், சினிமா பட தயாரிப்பு, இன்னும் பல அரசியல் கட்சியுடைய சேர்ந்தவர்களுக்கு நிதி வழங்கியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இதையெல்லாம் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் என்று வலியுறுத்தி இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்ற எல்லா பகுதியிலும் இந்த விடியா திமுக அரசு போதைப் பொருள் தடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப் பொருள் மாநிலமாக உருவாகியிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தி இந்த போதைப் பொருள் ஈடுபட்டுள்ளவர்களை உரிய சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த போதைப் பொருள் மாபியா ஜாபர் சாதிக் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவருடன் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. குறிப்பா உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் ஒரு சான்றிதழை பெறுகிறார். அந்த புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அதோடு முதலமைச்சரிடத்தில் ஏதோ நிதி வழங்கப்படுவதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரிடத்தில் சந்தித்து ஏதோ நிதி வழங்கப்பட்டதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஒரு பட தயாரிப்பிலே இயக்குநராக இருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. ஆகவே இன்றைக்கு காவல்துறை இடத்திலும் நட்பாக பழகியிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பத்தோடும் தொடர்பு உடையதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதையெல்லாம் முறையாக மத்திய அரசாங்கம் விசாரித்து இதில் யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திதான் இன்றைய தினம் மனித சங்கிலி போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த ஜாபர் சாதிக் என்பவர் 2019ஆம் ஆண்டு மலேசியாவுக்கு போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல். அது மட்டுமல்ல, இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல். இதையெல்லாம் காவல்துறை விசாரிக்காது இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாம இந்த கடந்த 10 நாட்கள் மட்டும் நிறைய போதைப் பொருள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் இந்த போதைப் பொருள்ல ஈடுபட்டு உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த 10 நாட்கள் மட்டும் இன்றைக்கு 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் விட்டமைன் 36 கிலோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போல கொடுங்கையூர் குப்பை கிடங்குல இன்றைக்கு அந்த போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ராமேஸ்வரம் மண்டபம் கடற்கரை அருகே 108 கோடி ரூபாயில 100 கிலோ போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்றைய தினம் கூட புதுக்கோட்டையில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது எல்லாமே மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தான் கண்டுபிடிச்சு இதை வெளியில கொண்டாந்துருக்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கும்பகரணன் போல் தூங்கிக் கொண்டு இருப்பது வேதனை அளிக்கின்றது. எவ்வளவு கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் தமிழகத்திலிருந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்க சொன்னால் தமிழகத்தின் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இதுதான் மக்களுடைய கேள்வி. இதற்கெல்லாம் இன்றைய முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டுமில்லாம இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள், முதலமைச்சர்,
மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடரும் இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை. இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.